நினைத்தேன் வந்தாய் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செல்வி 2 சாமியார்களை போலி சாமியார்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வந்து இதோ பாரு இந்த ரூம்ல இருந்து ஆரம்பிங்க. நகை பணம் எது இருந்தாலும் சரி எல்லாம் எடுத்து மூட்டையை கட்டுங்க. 3 பேரும் பங்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ மாடிக்கு போயிருக்காங்க மனோகரியை பார்க்க. மனோகரி என்ன சாமியார் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. வந்துட்டாங்க மேடம், அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க. எல்லாம் ஓடிடுமல்ல இந்த வீட்டுல இருந்து அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா ஓடிடுமா, ஆனா வீட்டு விட்டு வெளியே யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்லிட்டு போனான்னு வந்தேன். நீங்க ரூம்லயே இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க செல்வி. சரி எனக்கு எப்படியோ பேய் ஓடிட்டா போதும் அப்படிங்கிறாங்க மனோகரி. சாமியார் 2 பேருமே போய் உள்ள தேடுறாங்க. பிஸ்கட் இருக்கு, இந்த பிஸ்கட் ஒன்று தான் இருக்குது. சரி இன்னொன்று இருக்கான்னு பாரு தேடுறாங்க. யோ எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்கிறாங்க. ஏன்யா பயப்படுறவன் பிஸ்கட் தூக்குறக்கே பயப்படுறியா, வாயா அந்த அம்மா சொல்லியிருக்கிற வேலை என்ன பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்கு போறாங்க. அங்கே நகையெல்லாம் இருக்கு. அதை பார்த்ததும் வாயை பழக்கிறாங்க. எடுத்து போடியா போடு, கிடைச்ச வரைக்கும் லாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நகையெல்லாம் எடுத்து எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு மறுபடியும் வெளியில வர. நல்ல வேலை யாரும் பார்க்கல, வெளியில வாயா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வரும்போது கவின் ஓடி வந்துடுறான். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என்ன திருடுனீங்கன்னு கேட்குறான் கவின். அதெல்லாம் ஒன்றும் இல்லையேங்கிறாங்க. அது என்ன இடுப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு கவின் கேட்குறான். இருங்க இருங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு குடுகுடுன்னு ஓடும்போது 2 பேரும் பின்னாடியே ஓடி பிடிச்சிக்கிறாங்க. நான் கையை ஓங்கும் போது கவின் மயங்கி கீழே விழுந்துடுறான். இந்து வந்துடுறாங்க. இந்த 2 பேர்த்தையும் 2 கையில் உடனேயோட பிடிச்சிக்கிறாங்க. 2 பேர்த்தையும் அவங்களே அடிச்சுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. யோ மாப்பிள்ளை என்ன விடியா, நீ என்ன விடியா அப்படிங்கிறாங்க. நீயும் விடலையே நானும் விடலையா அப்படின்னு யார் பிடிச்சிருக்கா நம்மளை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. எதுவுமே தெரியல. 2 பேர்த்தையும் கதற விட்டு ஓட விடுறாங்க. ஒருத்தரிடம் மாடி படிக்கட்டில் தலையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யோ என்னையா படிக்கட்டில் போய் முட்டிக்கிட்டு கிடக்குற, வாயை ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓடுறதுக்கு இல்லாமல் இந்த திருடனையும் சேர்த்து இந்துமதி பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ ஆத்தா என்ன விட்டுருங்கிறாங்க. என் குழந்தைங்க மேலே கையை வச்சா நான் சும்மா விட்டுருவேனுங்கிறாங்க. ஐயோ ஆத்தா தெரியாமல் பண்ணிட்டேன், என் தப்பை மன்னிச்சிடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. எடுத்த நகையெல்லாம் திரும்ப கொண்டு வச்சுட்டு என் தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா உனக்கு ஒன்றும் ஆகலை எந்திரிச்சு கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கவினை எழுப்பி கோர வச்சுட்டு 2 பேரும் எடுக்கிறாங்க. ஓட்டம் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. மனோகரி செல்வியை கூப்பிடுறாங்க. செல்வி ஓடி வராங்க. என்ன சத்தம் பெருசாக கேட்குதுன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அந்த சாமியார் 2 பேருமே அந்த ஆவியை உண்டில்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கம்மா நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு செல்வி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சாமியார் 2 பேருமே உள்ள ஓடி வந்து ஐயோ இந்த வீட்டில் ஆவி இருக்கிறது உண்மைதான் உண்மைதான் கத்துறாங்க. யாரையோ பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கு. எங்களுக்கே இந்த நிலைமைனா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நினைச்சு பாருங்க. ஐயோ நினைச்சே பார்க்க முடியல, நாங்க சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். யோ வாயை ஓடிடலாம் அப்படின்னு 2 பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. எனக்கு கோவம் எங்கிருந்து தான் வந்ததுன்னே தெரியல. மற்ற நேரத்துல எல்லாம் யாரையுமே என்னால் கைதோட முடியல. ஆனா எனக்குன்னு கோவம் வந்துருச்சு. அதுவும் என் குழந்தைங்களை யாராவது தொட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த கோவம் ஆத்திரம் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல. அவங்கள போட்டு சக்க வாங்கிட்டேங்கிறாங்க. அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணிட்டேன். ஆனாலும் இப்ப யோசிச்சு பார்த்தாலும் இதை நான் தான் பண்ணேன்னு எனக்கே சந்தேகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. எனக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பேய் மேடம் நீங்க 1 வருஷமா வெளியிலேயே வரல, அதுக்கு காரணம் உங்களை இந்த குழந்தைங்களை எல்லாம் காப்பாத்திருக்காகத்தான் விதி உங்களை இங்க ஆவியா கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். குழந்தைங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்கள காப்பாத்திருக்க தான் உங்களை இந்த அளவுக்கு சக்தி கொண்டு வந்திருக்க மாட்டிருக்குதுங்கிறாங்க தீபா. என் குழந்தைங்களுக்கு ஆபத்தான்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி மனோகரி ஏதோ ஒரு சாமியார் போய் பார்க்க போயிருக்காங்க. சாமியார் சொல்றாங்க நீ செஞ்ச வினா உன்னை தான் சுத்தி வந்துட்டு இருக்கு, நீ இதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும், நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், உன்னால பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மா இப்ப திரும்பவும் வந்திருக்கு. இப்ப வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு யாரால பாதிக்கப்பட்டவங்கிறது எந்த உண்மையும் தெரியாம இருக்கு, எல்லாமே ஒரு விபத்தா சோடிச்சு நீ தப்பிச்சிட்ட, இனிமே நீ தப்பிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. ஐயோ சாமி என்ன இப்படி சொல்றீங்க, உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க மனோகரி. இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையாங்கிறாங்க. இருக்கு, அந்த ஆவிக்கு எப்ப நீ தான் காரணம் அது செத்ததுக்கு அப்படின்னு தெரிய வருதோ அப்பதான் உன்னோட உயிருக்கு ஆபத்து, அது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. பிரச்சனை இதுதான்னு சொன்ன எனக்கு உன்னை அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாதா என்ன நம்பி வந்துட்டேன், கைவிட மாட்டேங்கிறாங்க. இதை வாங்கிக்கோன்னு எலுமிச்சங்கனியும் மஞ்சள் பிள்ளையாரையும் கொடுக்குறாங்க. நாளைக்கு 8:30 மணிக்கு சந்திர கிரானம் முடியுது. அந்த கிரானம் முடிஞ்சதுமே மஞ்சள் பிள்ளையார வச்சு நான் கொடுக்குற தீர்த்தத்தை எடுத்து வச்சிரு. கிரானம் முடிகிறதுக்குள்ளேயே இந்த மஞ்சளும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். இது முழுசா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதனோட சக்தி அந்த வீடு முழுக்க பரவி அதுக்கப்புறம் அந்த ஆத்மானால வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மானால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒன்று, அந்த ஆத்மாவுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட யாரும் இந்த மஞ்சளையோ தீர்த்தத்தையோ தொடவே கூடாது. இதை மட்டும் நீ சரியா செஞ்சு முடிச்சிட்டீன்னா அந்த ஆவினால உன்னை ஆயுசுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனா இது மட்டும் தவறிடுச்சுன்னா உன்னோட ஆயுசும் குறைஞ்சிடும், ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எழில் மாடியிலேருந்து கீழே வந்ததும் பிரச்சனைக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே உணர்றாங்க. இந்து நீ இருக்கிற மாதிரியே எனக்கு உணர்வா இருக்குங்கிறாங்க. டக்குன்னு இந்துவும் அவங்கள தோல் சாஞ்சுக்கிறாங்க. நினைச்சு பாக்குறாங்க. எழில் போன் பேசிட்டு இருக்கும்போது இந்து இப்படிதானே பின்னாடி வந்து கட்டிப்பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எழில் இந்து பக்கத்துல இருக்கிற மாதிரியே உணர்றாங்க. இந்து நீ இங்க தான் இருக்க, எங்கேயோ இருக்க, ஆனா என்னால டச் பண்ண முடியல, ஆனா நீ டச் பண்றது நான் உணர்றேன் அப்படிங்கிறாங்க. இந்துவோட ஞாபகம் எழில வாட்டுது. இந்து எங்க இருக்கு அப்படின்னுகிட்டே வெளியிலாம் ஓடி வராங்க. எங்க நாங்க இங்க தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க. மறுபடியும் நான் உன் கூட சந்தோஷமா வாழ்னு இந்து, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு வெளியிலேயே தேடிக்கிட்டு வந்து எழில் மண்டியை போட்டு இந்துன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் மனோகரி ஒரு அந்த மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்த அந்த மஞ்சளை கொண்டு வராங்க.
செல்வி கேட்குறாங்க என்னம்மா இதுங்கிறாங்க. இது நாளைக்கு வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், பத்திரமா நீ பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாங்க. சாமியார் சொன்ன மாதிரியே தட்டில் பிள்ளையார வச்சு அதுக்கு மேலே அந்த உரிய கட்டி அதில் சட்டியை வச்சு தீர்த்தத்தை விட்டுறாங்க. அது சொட்டு சொட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு விடுது. மஞ்சளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்குது. இந்த வழியா பசங்க யாரும் வராமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேமாங்கிறாங்க செல்வி. அம்மா யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குதுன்னு செல்வி சொல்கிறாங்க. சரி சரி வா உள்ளே போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ தான் இந்துவை மனசார நினச்சிட்டு சரி இனிமேல் பார்க்கவா போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழில் உள்ளே வர்றாங்க. வரும்போது மனோகரி கேட்குறாங்க எழில் எங்கே போயிட்டு வர, என்ன இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, மனசு ஏதோ பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்னம்மா எழில் சார் இப்படி போறாருன்னு செல்வி கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலையேங்கிறாங்க மனோகரி. வெளியிலேயே நின்றுக்கிட்டு நினைக்கிறாங்க இனிமேல் இதுக்கு மேலேயும் நான் உங்களை விட்டு போக தயாரா இல்லைங்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு நான் தெரியலைனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. இந்து வாசப்படிக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது ஏதோ மின்னல் மாதிரி அவங்கள தள்ளுது. ஐயோ என்னங்க நான் வெளியில தான் இருக்கேன், என்னால் இப்போ உள்ளே வர முடியலையே அப்படின்னு தவிச்சிட்டு நிற்கிறாங்க இந்துமதி. இந்த பக்கமாக எழில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் வர சொல்லி பார்க்கலாம்.